is Pastor Conrad DeFries with our Bible study today. போலவராம் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். நான் போதகர் கான்ராட் டிஃப்ரீஸ். இந்த வேத பாடத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். The title is Jesus is the Living Word. இந்த நாளின் பாடத்தின் தலைப்பு இயேசு ஜீவனுள்ள வார்த்தை என்ற தலைப்பிலே நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். The Bible is the written word and it tells us about Jesus the living word. வேதாகமம் எழுதப்பட்ட வார்த்தை, அந்த எழுதப்பட்ட வார்த்தையானது இயேசு ஜீவிக்கிற வார்த்தை, இயேசு வார்த்தை என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. It has all of the answers that we need for everything in life. இந்த உலகத்திலே நம்முடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் இயேசுவே. It tells us about the fall and the sin of Adam and Eve. இது ஆதாம் ஏவாளுடைய பாவத்தை இந்த வேதம் நமக்கு போதிக்கிறது. It tells us how the human race began and started. அது மாத்திரமல்ல, உலகத்திலே மனித வாழ்வு எப்படி தொடங்கிற்று என்று இந்த வேதம் நமக்கு போதிக்கிறது. It gives us God's plan of redemption and forgiving us of sin. இது இந்த எழுதப்பட்ட தெய்வ வார்த்தையானது நம்மளுடைய வாழ்க்கையிலே எப்படி நாம் ரட்சிக்கப்பட முடியும், தேவன் நம்மை காப்பாற்றின வழி எப்படி என்பதெல்லாம் போதிக்கிறது. It tells us about heaven and hell and what will happen in the future. அது மாத்திரமல்ல, இந்த வேதாகமும் பரலோகம் என்ன பூமி என்ன என்பதை குறித்து இந்த வேதம் நமக்கு போதிக்கிறது. It tells us how to live with our families and to raise our children. நம்முடைய குடும்பத்தோடு கூட நாம் எப்படி வளர வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று இந்த வேதம் நமக்கு போதிக்கிறது. It tells us how employees and employers are to treat each other on the job. இந்த உலகத்திலே வேலை கொடுக்கிறவனும் வேலை வாங்குறவனும் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேதம் நமக்கு போதிக்கிறது. If we make mistakes, it tells us how to receive forgiveness. நாம் தவறு செய்தால் எப்படி நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் மன்னிக்கப்படுகிறோம் என்று சொல்லப்படுகிறது. The Bible, the Word of God, has every answer and everything we need in this life. வேதம் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியத்திற்கும் வேதம் நமக்கு பதிலை கொடுக்கிற ஒன்றாய் இருக்கிறது. It will never change and it will never have any more added to it. இது மாறாததும் இது எந்த விதமான காரியத்தையும் நமக்கு சொல்லி தருகிற ஒன்றுமாய் இருக்கிறது. I want to encourage you that you can depend upon the Bible, the Word of God. நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த வேதத்தை உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களுக்கும் இந்த வேதத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். It is how we learn about the Holy Spirit and about God the Father and Jesus. இந்த வேதாகமம் தான் பரிசுத்த ஆவியானவரை குறித்து, தேவாதி தேவனை குறித்து, குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை குறித்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறதும் போதிக்கிறதுமாய் இருக்கிறது. The Bible is a revelation of Jesus, the living Word. வேதாகமம் உயிர்ப்பிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது. From the book of Genesis to the book of Revelation, all 66 books, every one of them tells us about Jesus. ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தல் வரைக்கும் இந்த 66 புஸ்தகங்களிலும் இயேசுவை குறித்ததான காரியத்தை நம்மால் பார்க்க முடியும். You can depend upon the Word of God. It will never change. It will always be the same. இந்த வேதத்தை நாம் எல்லா காரியங்களிலும் நாம் நம்பலாம். காரணம், இந்த வேத வசனங்கள் ஒரு காலமும் மாறாத ஒன்றாய் இருக்கிறது. In the book of Numbers, chapter 23 and verse 19. என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், God is not a man, he cannot lie. தேவன் மனிதன் அல்ல, அவர் பொய் சொல்ல அவர் மனிதனும் அல்ல. Hath he spoken, and shall he not make it good? அவர் பேசினார், அதை அவர் செம்மையாய் நடத்துவார். You can depend on God to do exactly what he says he will do. அவர் சொன்ன அந்த வார்த்தையின்படியே அவர் செய்ய சகல விதமான அதிகாரமும் உணர்வும் உடையவராய் இருக்கிறார். In the book of Joshua, chapter 1 and verse 8. யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால்,
Joshua was the leader to lead the children of Israel into the promised land. யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை அவர் கானான் தேசத்துக்கு நேராய் வெற்றிகரமாய் நடத்தின ஒரு நபர். God gave him the secret, the direction to be successful. அவன் எப்படி வெற்றி உள்ளவனாய் இருப்பது என்று சொல்லி வேதம் அவனுக்கு போதித்தது. He said, "This Bible, this book of the law shall not depart out of thy mouth." ஆண்டவர் அவனுக்கு சொல்லிக் கொடுத்த வழிகளில் ஒன்று, இந்த வேத நியாய பிரமாண புஸ்தகம் உன் நாவை விட்டு பிரியாது இருப்பதாக. But if you meditate on it and speak about it, it will guide your life and make you successful. இதை யோசித்து இதை தியானித்து இதை குறித்து நடப்போமானால் இது நம்மளோட வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வரும். The word meditate means to mutter in a low tone of voice. இந்த இடத்திலே நீ தியானித்தல் என்று சொல்லப்படுகிறது. அதன் உண்மையான பொருள் என்ன என்று சொன்னால், அதை ஒவ்வொரு நிமிடமும் அதை சத்தம் குறைய அதை உன் வாயினால் உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதே அதன் பொருள். As you continue to speak the word of God out of your mouth, it goes into your heart and into your spirit. அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிக் கொண்டே இருக்க அந்த வார்த்தை உங்களுக்குள் கடந்து சென்று அது உங்களுக்குள் பலத்த கிரியையை நடப்பிக்கும். The more you speak the Bible and the word of God, the stronger your faith will be. நீங்க இந்த வார்த்தை எவ்வளவுக்கு எவ்வளவு உச்சரிக்கிறீங்களோ அவ்வளவு உங்களோட விசுவாசம் பலத்ததாய் காணப்படும். In the book of Psalms, chapter 1 and verse 3, சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், it says, "If you meditate in the word of God, you will be like a tree right by the rivers of water." இங்க வசனம் அழகாய் சொல்கிறது, இந்த வார்த்தையை தேவ வார்த்தையை நீங்கள் இரவும் பகலும் தியானித்தால் நீங்கள் நதியோரத்தில் நாட்டப்பட்ட ஒரு விருட்சத்தை போல நீங்கள் காணப்படுவீங்க. Your leaf shall not wither, and whatever you do, he says, you will prosper and be blessed. அங்க சொல்லப்படுகிறது, இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. I encourage you to get in the word of God, memorize scriptures, meditate the word of God. அன்புக்குரியவர்களே, நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் இந்த வசனத்தை அனுதினமும் நீங்கள் அதை தியானிக்கிறவளாக அதை பேசுகிறவளாக இருக்க வேண்டும் என்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். The more you read it and the more you meditate and speak it, the more the Holy Spirit will cause it to be real to you. அன்புக்குரியவர்களே, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாய் நீங்க இந்த வார்த்தையை பேசுகிறீர்களோ, அதிகமாய் எவ்வளவு இதை தியானிக்கிறீர்களோ அவ்வளவாய் பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தைகளை உங்களோட வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். In the book of Psalms, chapter 89 and verse 34, சங்கீதம் 89ஆம் சங்கீதம் 34ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், "My covenant will I not break." அங்க வசனம் இப்படி சொல்லு, என்னுடைய உடன்படிக்கையை நான் மீறுவதில்லை என்று வாசிக்க முடியும். And God says he will not change what he has spoken out of his mouth. அது மாத்திரமல்ல, அவருடைய நாவினால் அவர் பேசின வார்த்தையில் அவர் மாறாதவர் என்று வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. You can depend upon the word of God. நாம் எல்லா காரியங்களிலும் வேத வசனத்தை நாம் அப்படியே உறுதி கொள்ளலாம். In the book of Psalms, chapter 91 and verse 2, சங்கீதம் 91ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, "I will say of the Lord, he is my refuge and my fortress." நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், நீர் என் கோட்டை என்று சொல்லுவேன். In him, in his word, will I put my trust. எங்க சொல்லப்படுது, அவருடைய வார்த்தையில் என் நம்பிக்கையாய் இருக்கிறவர் என்று நான் சொன்னேன். In Psalms 107 and verse 20, 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், he sent his word and healed them and delivered them from their destructions. அவர் சொல்ற வசனத்தை அனுப்பி அவளை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று வாசிக்கும். The word of God will not work for you until you
put it in your mouth and speak it out of your heart. அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தை எப்பொழுது கிரியை செய்யும் என்று சொன்னால், அதை உங்கள் வாய்களிலே வைத்து அதை உச்சரித்து அதை அறிக்கை பண்ணும் பொழுது அந்த வார்த்தைகள் அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். When things look impossible and you do not know which way to go, you can depend upon the word of God. அன்புக்குரியவர்களே, எந்த வழியில போகணும்னு தெரியல, லெஃப்ட்ல போறதா ரைட்ல போறதா எப்படி போக வேண்டும் என்று தெரியவில்லை என்று சொன்னால் இந்த வார்த்தையை நீங்க நம்பலாம். இந்த வார்த்தை உங்களை செம்மையான பாதைகளில் இந்த வசனங்கள் உங்களை நடத்தும். In the book of Psalms, chapter 119 and verse 165. சங்கீதம் 119 சங்கீதம் 165 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, Great peace have they that love the word of God. அங்க சொல்லப்படுகிறது, உம்முடைய வேத வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாகும். And it says when you love God's word, that nothing will cause you to stumble and make mistakes. வசனம் அழகாய் சொல்லுகிறது, இந்த தேவ வார்த்தை நீ நேசித்தால் உங்களை இடற பண்ணுவதற்கு ஒன்றும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. You will find the word of God will strengthen you and it will guide you in life. அன்புக்குரியவர்களே, வேத வசனம் உங்களை பலப்படுத்தும், உங்களை பாதுகாக்கும். In the book of Proverbs, chapter 4 and verse 20. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Give attention to my word. Don't let it depart from before your eyes. நாங்க வசனம் சொல்லுங்க, என்னுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் இடம் கொடுங்கள். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்கள் உன் செவியை சாய். Keep it in the midst of your heart, for those words have life and health in them. அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இருதயத்திற்குள் காத்துக்கொள். When the Bible is just laying on a table and you're not speaking it, it doesn't have any power. அன்புக்குரியவர்களே, இந்த வேதத்தை உங்களுடைய மேசையின் மேல் வைத்து இருப்பீர்களானால் அது வல்லமையற்றதாக அந்த மேசையின் மேல் இருக்கும். But when you begin to think about it and meditate and speak it out of your mouth, it causes the word to come alive. அன்புக்குரியவர்களே, இந்த வசனத்தை நீங்கள் அனுதினமும் உச்சரித்துக் கொண்டே இருப்பீரானால் அதற்குள் காணப்படுகிற ஜீவன் புறப்பட்டு இல்லாதவைகளை அவைகள் உருவாக்கும். In the book of Isaiah, chapter 40 and verse 8. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், The grass withereth and the flower will fade away. புல் உலர்ந்து பூ உதிரும். But the word of God will last forever. நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதை சொல் என்று உரைத்தது. In the book of Isaiah, chapter 55 and verse 10 and 11. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் வசனம் 55ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, Like the rain and the snow comes down from heaven and it does not go back to heaven. எப்படி என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் அவ மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நினைத்தது. The word of God is like that. It will do what it says that it will do. அங்க சொல்லப்படுது, அதன் முளை கிளம்பி விளையும்படியும் செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் நான் விரும்புகிறதை அது செய்து அதை அனுப்பின காரியத்தையும் வாய்க்கும். That is the way you activate the power that is in the word of God. அன்புக்குரியவர்களே, வேத வசனத்தின் வல்லமையை அப்படிதான் நாம் பயன்படுத்த முடியும். We need to read the word of God and we need to hear the word of God. அன்புக்குரியவர்களே, நம் வேத வசனத்தை கேட்கிற வேண்டும், அதை பேசுகிறவளாயும் இருக்க வேண்டும். That is very important to do those things. இதை செய்வது ரொம்ப முக்கியம். But we must take another step. We must put the word of God in our mouth and say what it says.
அன்புக்குரியவர்களே, எழுதப்பட்ட அந்த வேத வசனத்தை படிப்பது மாத்திரமல்ல, அந்த வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை நம் வாயினால் உச்சரிக்க வேண்டும். அது சொல்லுகிற வண்ணமாய் நாம் நடக்க வேண்டும். Abraham heard what God was saying for 24 years, but nothing happened. ஆபிரகாம் 24 ஆண்டுகள் தேவ வசனம் சொல்லுகிறதை அவன் கேட்டான், ஒன்றும் நடக்கவில்லை. But when he began to say out of his mouth what God said, then in a few months Sarah had a miracle child. அவன் கேட்ட அந்த வார்த்தையை அவன் உச்சரித்த போது 3 மாதத்திலே அவனுடைய மனைவியாகிய சாராள் பிள்ளை பெற்றாள். You don't want to just talk about the problems, but you want to talk about the answers. அன்புக்குரியவர்களே, பிரச்சனைகளை பேசுவதல்ல, பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும். The Bible says, let the weak say, I am strong. வேதம் சொல்லுகிறது, பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. But you say, but I still feel weak. நீங்க சொல்லலாம், ஐயோ நான் இன்னும் பலவீனமா தானே இருக்கிறேன். But the Bible says God is your strength. ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்கள் பலன் என்று சொல்லப்படுகிறது. Begin to say, I am strong in the Lord with his strength. நாம் சொல்ல, ஆண்டவருடைய பலத்தினால் நான் பலன் உள்ளவனாய் இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். I can do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்ல வேண்டும். The Lord meets all of my needs. கர்த்தர் என்னுடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்கிறார் என்று சொல்ல வேண்டும். As you begin to say what God says, then the angels and the Holy Spirit will work to bring it to pass. ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை உங்கள் வாயினால் நீங்கள் உச்சரிப்பீரானால், அதை கேட்டு அதன்படி செய்கிற தேவ தூதர்கள் கடந்து வந்து அந்த வார்த்தையின்படியே காரியங்களை நடப்பிப்பார்கள். You just continue to say it and believe it with your heart, and God will bring it to pass. அதை நீங்கள் அதை பேச பேச அந்த வார்த்தைகள் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். In the book of Isaiah chapter 66 in verse 2, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 66ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், God says he will look at the person that reverences and honors his word. அங்க ஆண்டவர் இப்படி எழுதப்பட்டிருக்கு, அவருடைய வார்த்தையை கனப்படுத்துகிறவனை கர்த்தர் காண்கின்றார் என்ற வசனம் போதிக்கிறது. When you pay strict attention and you love the word of God and think about it and talk about it, it gets God's attention. அங்க வசனம் சொல்லுகிறது, என் வசனத்தைக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிறது. அவருடைய வார்த்தையை தியானிங்கள், காத்து கொள்ளுங்கள். In the book of Jeremiah chapter 1 and verse 12, எரேமியா 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீ வாசிப்பீர்களானால், God says, I will watch over my word to perform it and bring it to pass. அங்க வசனம் சொல்லுகிறது, நீ கண்டது சரியே, என் வார்த்தை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். You just continue to speak the word of God and thank him for his promises. அன்புக்குரியவர்களே, தேவனுடைய வார்த்தையை பேசுங்க, அந்த வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. In the book of Jeremiah chapter 23 and verse 29, 23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே, he says, my word is like a fire. It is like a hammer that breaks the rock in pieces. அங்க வசனம் சொல்லுகிற, என்னுடைய வார்த்தை ஒரு சம்மட்டியை போன்றதாய் இருக்கிறது, என் வார்த்தை அக்கினியை போலவும் கன்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலவும் இருக்கிறதல்லவோ என்றார். If you want to break a rock in pieces with a hammer, you just keep hitting it and hitting it and hitting it. அன்புக்குரியவர்களே, நீங்க ஒரு கண்மலையை உடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதை நீங்க முன்னூறுக்கு இடித்து கொண்டே இருக்கணும், அடித்து கொண்டே இருக்க வேண்டும். That's the same way it is with the word of God. இதுவும் இப்படிதான் வேத வசனமும் செய்யப்பட வேண்டும். When your needs are not met and you don't know what to do, உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படல, என்ன செய்வது என்று உங்களுக்கு தெரியவில்லை,
Continue to say God's word. He meets all my needs. He meets all my needs. He meets all my needs. நீங்கள் சொல்ல வேண்டும், அவர் என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பார், அவர் என்னுடைய குறைகள் எல்லாம் மாற்றுவார், அவர் என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பார். அதை நீங்கள் உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். You cannot just hear the word and read it and ask God to do it. We must do something. நீங்க ஏதோ வசனத்தை வாசித்தீங்க, அப்புறம் அமைதியா இருக்கீங்க, கர்த்தர் செய்வார் என்று காத்திருப்பதல்ல. நீங்கள் சில காரியங்களை செய்ய வேண்டும். Abraham loved God and he believed what God was saying, but he was not speaking the word of God. ஆபிரகாம் ஆண்டவரை நேசித்தான், ஆண்டவருடைய அவனுக்காய் காத்திருந்தான். ஆனா அவன் வாயை திறந்து பேசாதவனாய் பல காலங்கள் இருந்தான். But when he began to say, I'm the father of a multitude, even when he didn't see it, God made it happen. அவன் வாயை திறந்து நான் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் என்று அவன் பேசும்பொழுது கர்த்தர் அந்த வார்த்தையின்படியே அவனோட வாழ்க்கையை மாற்றினார். Praise God for the word of God. It will teach us and it will guide us what to do. அன்புக்குரியவரே, தேவனுடைய வார்த்தைக்காக நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். அது நமக்கு போதிக்கும், அந்த வார்த்தைகள் நம்மை நடத்தும். The more you get into the word of God and reverence it, the more the Holy Spirit will cause it to be real to you. அன்புக்குரியவரே, எவ்வளவுக்கு எவ்வளவு தேவ வார்த்தையை நேசிக்கிறீர்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு தேவ வார்த்தையின்படி நடக்கிறீர்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு தேவன் அந்த வார்த்தைகள் உங்களை கனப்படுத்தும், உங்களை மேன்மைப்படுத்தும். Sometimes when you begin to say, I am strong in the Lord, he meets my need, it doesn't feel like it's real. ஆண்டவர் தேவைகள் எல்லாம் சந்திப்பார், நான் இலையுதிராத மரத்தை போல் இருப்பேன் என்று நீங்க சொல்லுவீங்க. சில டைம்ல அவைகள் அப்படிப்பட்ட காரியமாய் அவைகள் காணப்படாமல் இருக்கலாம். But the more you speak it, the more real it will become to you. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தேவ வார்த்தைகளை அறிக்கை எடுக்கிறீர்களோ, பேசுகிறீர்களோ, அது அப்படியே உங்க வாழ்க்கையில் நிறைவேறுகிறதை நீங்கள் பார்ப்பீங்க. God does not meet our needs because we are suffering or because of our problems. ஆண்டவர் நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிறார், நம்ம கஷ்டப்படுறதுனாலோ இல்ல நம்ம அதற்காக காத்திருப்பதினாலோ அல்ல. God meets our needs because we believe his word. கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். ஏன் தெரியுமா? நீங்க அந்த வார்த்தையை நம்புவதினால், விசுவாசிப்பதினால். Many people in the world are suffering and they're suffering very big, but that is not what makes God work. இன்னைக்கு இந்த உலகத்தில் அநேகர் கஷ்டப்படுறாங்க, கஷ்டப்படுறதுனால கர்த்தர் அவளுக்கு கிரியை செய்வதில்லை. God has compassion and he loves everyone. கர்த்தருக்கு மனதுருகிற தேவன், எல்லாவரையும் நேசிக்கிற தேவன் அவர். But he cannot move unless we speak his word and believe it in our heart. அன்புக்குரியவர்களே, நீங்கள் அந்த வார்த்தையை விசுவாசித்து அந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கை செய்யாத வரைக்கும் அந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதே இல்லை. Some people think God can do anything he wants to do. சிலர் நினைப்பாங்க, ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ அதாங்க நடக்கும்னு நினைப்பாங்க. But God turned the dominion on the earth over to Adam and over to human beings. அன்புக்குரியவர்களே, அப்படி அல்ல. கர்த்தர் இந்த உலகத்தின் அதிகாரத்தை ஆதாமிடத்தில் கொடுத்தார். அப்படி என்றால் மனிதனிடத்தில் தேவன் அதிகாரத்தை கொடுத்தார். When Adam sinned, he turned that authority on earth over to the devil. ஆதாம் பாவம் செய்தபோது அவனுக்கு தேவன் கொடுத்த அதிகாரத்தை அவன் பிசாசின் கரத்திலே ஒப்பு கொடுத்தான். Now Satan is the god of this world. இப்போது பிசாசுதான் இந்த உலகத்தின் தேவனாய் இருக்கிறான். God cannot do anything now because he gave that dominion to Adam. அன்புக்குரியவர்களே, ஆண்டவரால் இப்பொழுது கிரியை செய்ய முடியல. காரணம், நீங்க இந்த உலகத்தின் அதிகாரத்தை பிசாசின் கரத்தில் கொடுத்திருக்கீங்க. But God can get access into the earth through covenant. Today it is the Abrahamic covenant.
இப்போ ஆனால் இந்த உலகத்தை கர்த்தர் ஆளுகை செய்கிறார். எப்படி என்று சொன்னால், அவர் கற்பனைகளின் மூலமாக அவர் ஆளுகை செய்கிறார். ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த உடன்படிக்கையின் மூலமாக தேவன் ஆளுகை செய்கிறார். When someone believes God, then he can work through them with his power on the earth. அன்புக்குரியவர்களே, யார்னா ஒருவன் ஆண்டவரை நம்பினால், விசுவாசித்தால், அவன் நம்பினது நிமித்தமாக, அவன் விசுவாசத்தின் நிமித்தமாய் தேவனுக்கு அவன் மூலமாய் கிரியை செய்கிறார். Many people are praying and begging God to do things because they're having problems. இன்னைக்கு அநேக பிரச்சனைகளுக்கு கஷ்டத்தின் நிமித்திலே ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கெஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள். But God cannot solve those problems until we believe his word. அன்புக்குரியவர்களே, அந்த பிரச்சனைகளுக்கு கர்த்தரால் ஒரு பதிலை கொடுக்க முடியல. காரணம் என்னன்னா, நீங்க கர்த்தருடைய வார்த்தையை நம்பாத நிமித்தமாக. When we speak his word and believe it, then he gives him a legal right for the power of God to work on the earth. அன்புக்குரியவர்களே, நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கும் போது, அவைகளை அறிக்கை செய்யும் போது கர்த்தருக்கு நீங்க அதிகாரத்தை கொடுக்கிறீங்க. ஆண்டவரே, உம்முடைய உடன்படிக்கையை நிறைவேற்றும் என்று சொல்லி. God does love everyone. He is not a respecter of persons. அவர் எல்லாரையும் ஒரே பொணமாய் நேசிக்கிறவர். அவர் பாரபட்சமற்ற தேவன். But God works with his word. I encourage you, get in the word and speak the word. அன்புக்குரியவர்களே, நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். தேவன் வார்த்தையாய் இருக்கிறார். அந்த வார்த்தையை நீங்கள் பேச வேண்டும், உச்சரிக்க வேண்டும் என்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். The written word tells us about Jesus, who is the living word of God. இந்த எழுதப்பட்ட வார்த்தை ஜீவிக்கிற வார்த்தையாகிய இயேசுவை நமக்கு காண்பிக்கிறது. In the book of Matthew chapter 4 and verse 4, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், man shall not live by bread alone, but by every word of God. அழகாய் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. But that is wonderful. As we get in the word of God, then the life of God works in our lives. அன்புக்குரியவர்களே, தேவ வார்த்தையை உங்களுக்குள் கொண்டு வருவீர்களானால் அந்த வார்த்தை உங்களுக்குள் இருந்து கிரியை செய்யும். In the book of Matthew, chapter 7, verses 24 through 27. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24 இருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிப்பீர்களானால், it tells the story, one man built his house on the rock and one man built his house on the sand. இங்கே ஒரு உதாரணத்தை இயேசு சொல்லுகிறார். ஒரு மனிதன் வீட்டை கன்மலையின் மேல் கட்டுகிறான், ஒரு மனிதன் வீட்டை அவன் மணலின் மேல் கட்டுகிறான். Both of these people heard the word of God. இந்த இரண்டு மனிதர்களும் தேவனுடைய வார்த்தையை கேட்டார்கள். The man that built his house on the rock, he was also a doer of the word. கன்மலையின் மேல் அந்த வீட்டை கட்டினவனும் கர்த்தருடைய வார்த்தையின்படி செயல்பட்டான். It's important to hear the word of God, but if you want victory, you've got to be a doer of what the Bible says. இவர்களே, தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல, உங்களுக்கு வெற்றி வேண்டும் என்று சொன்னால் அந்த வார்த்தையின்படி செயல்படுகிறவளாய் இருக்க வேண்டும். The number one important commandment is to love one another. அன்புக்குரியவர்களே, வேதத்தில் இருக்கிற அடிப்படை கற்பனைகளிலே பிரதானமான கற்பனை ஒருவரை ஒருவர் நீங்க நேசிக்கிறவளாய் இருக்க வேண்டும். God is love. That is why he sent Jesus to forgive us of our sin. அன்புக்குரியவர்களே, தேவன் அவர் அன்பாய் இருக்கிறார். அவர் அன்பாய் இருந்ததினால தான் கிறிஸ்து இயேசுவை நமக்காக அனுப்பினார். I want you to pray this prayer for me, after me, and say it out loud. அன்புக்குரியவர்களே, நான் சொல்லுகிற இந்த ஜெபத்தை சத்தமாய் நீங்க எனக்கு பின்னாக நீங்கள் சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். I believe Jesus Christ is the Son of God. நான் அன்புள்ள இயேசுவே, நீர் தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கின்றேன்.
I believe he died on the cross for me and rose from the dead. இயேசப்பா, நீர் எனக்காகவே சிலுவையில் மரித்து எனக்காகவே நீர் உயிரோடு கூட எழும்பினீர் என்று நான் விசுவாசிக்கின்றேன். Right now, I receive Jesus Christ as my Savior. இயேசப்பா, இன்னைக்கு உம்மை என்னுடைய சொந்த இரட்சகராகும் தேவனுமாய் ஏற்றுக்கொள்கிறேன். If you said that not just from your head thinking, but from your heart, then you are born again. அன்புக்குரியவர்களே, இந்த ஜெபத்தை உங்களோட மூளையிலிருந்து அல்ல, உங்களுடைய உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நீங்க சொல்லியிருப்பீங்கன்னா இன்னைக்கு இயேசுவை நீங்க சொந்த தேவனாக ஏற்றுக்கொண்டீங்க. Get into a good church that teaches and preaches the Word of God and grow day by day in Jesus' name. Amen. உங்களுக்கு அருகாமையில் உள்ள இயேசுவின் வார்த்தைகளை அழகாய் பேசுகிற தேவ ஆலயத்திற்கு கடந்து போங்க. கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.